ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சுவையான பூண்டு சட்னி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 3/4 கப் தோல் உரிக்காமல் வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். 20 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். சின்ன பழுத்த தக்காளி ஒன்று எடுத்திருக்கேன், நீட்டு வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சதை பாருங்கள், நல்லா இந்த பதத்துக்கு இருக்கணும். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு இதை நம்ம வந்து சூடான இட்லி கூட சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட் நாக்கிலே நிற்கும். எப்பயும் சாப்பிட்றதோட 2 இட்லி சேர்த்தே சாப்பிடுவீங்க. இது கம்மங்கூழ் கேவூர்கூழ் கூட தொட்டுட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். அடுத்தது நீங்கள் பச்சையாக சாப்பிட பிடிக்காதுன்னு நினச்சவங்க இதை வதக்கி கூட சாப்பிட்டுக்கலாம். ஒரு கடாயை வச்சு கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் 4 டீஸ்பூன் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டு சட்னி இதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம வந்து ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை அப்பப்போ நம்ம வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நான் சைட் பை தோசையும் ஊற்றிட்டுருக்கேன். இதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். இப்போ பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு சுண்டி வரணும் சட்னி. இதை நம்ம வந்து சூடான தோசை, இட்லி, சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். பழையது கூட சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதுமாதிரி நிறைய ரெசிபி வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.